வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ரெஸ்லிங் கிங் 2.0க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சம்மர்ஸ்லாம் 2024 டேட் அண்ட் டைம், ரிப்பீட்டட் டைம் மற்றும் எப்படி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படிலாம் பார்க்கலான்னு கேட்குற டிவியில் தான் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேற ஒரு விஷயம் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சம்மர்ஸ்லாமுடைய டேட் அண்ட் டைமை பார்த்துடலாம். சம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே 4 ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக காலையில் 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 4:30 மணிக்கு நீங்கள் பார்க்குறது ப்ரீ ஷோ. இதில் எந்த விதமான மேட்சும் நடக்காது, சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க. மேட்சுக்கான ப்ரொமோஷனாக போட்டுட்ருப்பாங்க. மெயின் ஷோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. நீங்கள் 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திக்கிறீங்களோ அப்போது வந்து இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா போதும். 5:30 மணிலேருந்து கரெக்டாக ஒரு 9:30 மணி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, நாங்கள் 5:30 மணிக்கெலாம் எஞ்சிக்க மாட்டோம், நாங்கள் எழும்புறதே 8 மணிக்கு. அப்போது கிட்டத்தட்ட முக்கால்வாசி சம்மர்ஸ்லாம் முடிஞ்சிருமே, ரிப்பீட்டட் டைமையும் சேர்த்து சொல்லுப்பா, எங்களுக்கு லைவ் டைமை விட ரிப்பீட்டட் டைம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. சரி, அதையும் நான் சொல்கிறேன். ரிப்பீட்டட் டைம் 10:30 மணிக்கு ரிப்பீட்டட் டைம்ப்பா. 9:30 முடியுதுன்னு வைங்களேன், 10:30 ரிப்பீட்டட் டைமாக சம்மர்ஸ்லாமல் போடுவாங்க. 10:30 to மத்தியானம் ஒரு 2 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகும். ஸோ அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். நைட்டு நான் காலைல வேலைக்கு போயிடுவேன், நைட்டு தான் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா நைட்டு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமை வந்து மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் நைட்டு கூட பார்த்துக்கலாம். 3 டைம் சொல்லியிருக்கிறேன். முதல்ல காலையில் லைவாக போடுறது, அது 5:30 மணிக்கு மெயின் ஷோ ஆரம்பிக்கிறது. கிக் ஆஃப்ல இருந்தே நாங்கள் பார்க்குறோன்னா 4:30 மணிக்கே பார்த்துக்கலாம். ரெண்டாவது ரிப்பீட்டட் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு. ஓகேவா? சரி, எந்தெந்த சேனலில் போடுறாங்க? வழக்கம் போல் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் தான் போடுறாங்க அப்படின்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. சோனி ஸ்போர்ட்ஸோடைய 10-1, 10-3 மற்றும் 10-4. 10-4ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் அண்ட் தெலுங்கில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சில பேர் சொன்னீங்க ஜியோ டிவி ஒர்க் ஆகலைன்னு. ஜியோ டிவியும் இப்போ சமீபத்தில் நமக்கு அம்பானி கல்யாணம் நடந்துச்சுல்ல, அதனால் எல்லா இஷ்யூவும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஜியோ டிவிலையும் நம்ம WWE தமிழில் பார்க்கலாம். 10-4ல் தமிழில் பார்க்கலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. சோனி லிவ் ஆப் வச்சுருக்கிறவங்க அதுலேயும் லைவாக பார்க்கலாம். என்கிட்ட ஜியோ டிவியும் கிடையாது, நான் ஏர்டெல் வச்சுருக்கேன், எதுவுமே இல்லை. வேறு எப்படி பார்க்குறது லைவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா watchprowrestling.com அப்படின்னு அடிங்க. உங்கள்கிட்ட மொபைல் நல்லா இருக்குது, மொபைலில் நெட்டு நல்லா கிடைக்கும், 5G சூப்பராக கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் லைவாக அதில் ஹெச்டிஃபாக பார்த்துக்கலாம். இல்லைப்பா 4G கிடைக்குதுன்னா அப்போது நல்லா பார்த்துக்கலாம். 3G கிடைக்குதுன்னா ரொம்ப சுத்தம், மேட்ச் நடக்கும்போது சுற்றி வரும், உங்களுக்கு செம கடுப்பாகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, அந்த வாட்ச் ப்ரோ ரெஸ்லிங்கில் இப்போ ஒரு 5:30 மணிக்கு ஒரு மேட்ச் நடக்குன்னா 6:30 மணிக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சை பார்ட் 1 பார்ட் 2 கூட போட்டிருப்பாங்க. அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? watchprowrestling.com. உங்களுக்கு நெட்டு சூப்பராக இருக்குது, மொபைல் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக watchprowrestling.comல லைவாகவே நீங்கள் பாருங்கள். அது ஸ்ட்ரைட்டாக யூகேல உள்ள நெட்வொர்க்கு, அதனால் நம்ம ஊர் விளம்பரம் எதுவுமே வராது. இடையில யூகேல உள்ள விளம்பரம் மட்டும் வரும், அது நம்ம டிவியில் போடுறதுனால. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவாக பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.